அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 17/8/2024 ஆவணி மாதத்தின் 1ஆம் நாள் சனிக்கிழமை. மாதத்தின் முதல் நாள் சனிக்கிழமையும் வளர்பிறை பிரதோஷமும் கூடி வரும் நாளாக இருக்கு. இந்த ஆவணி மாதம் முழுக்க உங்களுக்கு செல்வச் செழிப்பு மிகுந்த மாதமாக இருக்க, உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை உங்கள் குலதெய்வத்தின் படத்திற்கு பின்னாடி மறைச்சு வைங்க. எங்கள் வீட்டில் குலதெய்வம் இல்லை அப்படிங்கிறவங்க, அதாவது குலதெய்வத்தோட படம் இல்லை அப்படிங்கிறவங்க, நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபடுறீங்களோ அந்த தெய்வத்துக்கு பின்னாடி இந்த மூட்டையை வச்சுருங்க. பணவசியம் உண்டாகும். ஆவணி மாதம் சூரிய பகவானுக்கு உகந்த மாதம். நல்ல வேலை கிடைக்க, வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்க, நினைத்த வேலை கிடைக்க, அது மாதிரி வேலை செய்கிற இடத்துல நிம்மதி கிடைக்கிறதுக்கு சூரிய பகவானை நினச்சி மனதார வழிபட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதற்கு தேவையான பொருள் நல்ல சதுரமாக ஒரு மஞ்சள் அல்லது பச்சை அல்லது ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமை எடுத்து வச்சு ஒரு வெள்ளி பொருளை அதில் வைக்கணும். ஏதாவது ஒரு வெள்ளி பொருள், வெள்ளி நாணயம் அல்லது சின்ன வெள்ளி கம்மல் அல்லது வெள்ளியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை அந்த கோதுமையோடு சேர்த்து வச்சு அந்த முடிச்சை டைட்டாக கட்டி நான் சொன்ன மாதிரி படத்துக்கு பின்னாடி வச்சுருங்க. ஆவணி மாதம் முடியக்கூடிய நாளில் அந்த வெள்ளி பொருளை மட்டும் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு அந்த கோதுமையை மீன்களுக்கு உணவாக போட்டணும். கடல், ஆறு, ஏரி, குளம், கோயிலில் இருக்கக்கூடிய குளங்கள், இதை மாதிரி இடங்களில் கொண்டு போய் அந்த கோதுமையை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி தோஷங்களும் நீங்கும், பணவசியம் உண்டாகும். ஆவணி மாதம் முழுக்க உங்களுக்கு செழிப்பான சந்தோஷமான மாதமாக நிச்சயமாக அமையும். இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த ஆவணி மாதம் மிகவும் மகிழ்ச்சியான மாதமாக உங்களுக்கு அமையட்டும். மகா பெரியவாருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கட்டும். நல்லதே நடக்கட்டும்.